அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக கோமாதேக பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக பேச்சுவார்த்தை குழு, அதாவது டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவும், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பொங்கு ஈஸ்வரன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. தற்பொழுது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த முறை நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை பொள்ளாச்சி அல்லது நாமக்கல் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்த முறை திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருமித்த கருத்தாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த முறை நாமக்கல் தொகுதி அல்லது பொள்ளாச்சி தொகுதி ஏதேனும் ஒரு தொகுதியை கேட்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை முடிந்து கையெழுத்து ஒப்பந்தம் ஆகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒரு தொகுதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் இந்த 3 கட்சிகள், அதாவது மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருப்பதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இடம் இந்த கையெழுத்தான பிறகாக முதலமைச்சரை நேரில் சென்று சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்திலோ அல்லது அவரது இல்லத்திலேயோ ஏதேனும் ஒரு இடத்தில் முதலமைச்சரை சந்தித்து அந்த கையெழுத்தானது குறித்த தகவலை முதலமைச்சரிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கொங்கு மக்கள் தேசிய கட்சி இடையே மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்றது. இது தொடர்பான விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஷெலினா.